ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் சீரியஸாக என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னா, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஆனால் ஆட்சி யாரையும் அமைக்கலை. ஆட்சி அமைக்கிறதுக்கு கேட்டால் பெரும்பான்மை கட்சி தான் எங்கேயுமே கவர்னரே வந்து அழைப்பு விடணும். இப்போ இவங்களா போய் நான் ஆட்சி அமைக்கிறேன்ட்டு 113 எம்எல்ஏவோடு போயிருக்கிறாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒன்று ஆட்சி ஏற்றுட்டு ஒட்டி அவங்களுக்கு ஒரு டைமு கொடுத்து நீங்கள் உங்கள் பெரும்பான்மையை காட்டுங்க அப்படின்னு காட்டினா ஓகே. அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி காட்ட முடியும்? உங்கள்கிட்டயே 108 பேர் தான் இருக்காங்க, 113 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்னா, நீங்கள் சட்டசபையெல்லாம் பதவி ஏற்று எல்லாம் சட்டசபையில் ஓட்டெடுப்பு நடந்தால் அப்போ காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்கன்னு. நீங்கள் இப்போ எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க? தெரியல. இது எனக்கு என்னமோ ஆளுநரா இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்து பேசுகிறாரான்னு தெரியல. ஆனால் இன்னொன்று 2 கட்சி என்ன சொல்கிறாங்க, அந்த 2 கட்சி எதிர்கட்சிகளும் கூட்டணி வந்து சேர்ந்து கூட நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு இவரே தோது கொடுக்குறாரு. பட்டு மக்களாட்சி பட்டு இல்லை, சர்வாதிகாரி மாதிரி கொண்டு வந்துடலாம். எல்லாருமே அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க நல்லாட்சி தான் கொடுப்பாங்கன்னு. நல்லாட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். இல்லை அவங்க எப்படி ஆள முடியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டே வந்தீங்களா? இறங்கினதுமே எல்லாமே தெரியும், பயமே இல்லையா? அப்புறம் ஏன் ஓப்பனாக விட்டுட்டு போகிறது? ஆட்சி அமைக்க வாய்ப்பை கொடுத்துட்டு போகிறது. இதை வாய்ப்பு பற்றி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏங்களாம் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, டிமாண்டு. இது குதிரை பேரம் பயங்கர இது நடக்கலாம். அடிக்கடிக்கு கர்நாடகாவில் தான் நடக்கும். இப்போ 2 ரூபா தான் இல்லை, வடநாட்டில் அடிக்கடிக்கு இதுதான் நடக்கும், கர்நாடகா வெளிப்பக்கம்லாம். ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலே இது நடக்குது. நம்ம மொத்தத்தில் ஆட்சி நல்லா இருக்கணும்னு இல்லை. சரி, இப்போ இவங்களும் ஆட்சி அமைக்கலை. இப்போ தனிப்பெண்மை அதிக மெஜாரிட்டியில் உள்ள கட்சியும் வந்து வரல. அப்போ அடுத்தபடி இருக்குது. அப்புறம் அவங்களும் அமைக்க முடியல. அப்புறம் இதுக்கு வழி குடியரசு தின ஆட்சியேவா? அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரீஎலெக்ஷனா? இப்போ இதில் மக்கள் பணம் தான் வேஸ்ட்டு. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம், மக்கள் பணம் தான். ஆக மொத்தத்தில் ஒரு மக்களாட்சி கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், யாருக்காக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த அனைவருக்கும் உரிமை இருக்குது. முதல்வராக வைக்க ஆசைப்படுறதுக்கு உரிமை இருக்குது, வரத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தானே பார்க்க முடியும். கொடுக்காமையே நீ எப்படி ஆளுவேன்னு உனக்கு என்ன தெரியும், ஏது தெரியும்? நீ 118 இருக்குது, 118 இருந்தால் தான். இதில் வேறு டியூஷன் வேறு எடுக்கிறாராம். 118 இருந்தால் தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். என்ன வேணால் 108 கொடுங்க. இது எப்படி இருக்குன்னா, கழுத்தில் கத்தி வச்சுட்டு நீ பேசுகிறாங்கிற மாதிரி இருக்கு. பட் இதில் என்னன்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா உத்து நோக்குங்க. அரசியலில் இருக்கிறீங்க, நான் எந்த கட்சியிலும் இல்லை. பெரும்பாலும் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், தமிழோட அரசியலை தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டோட அரசியல் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. சந்தர்ப்பவாத அரசியல் நிறையா நடக்குது. யார் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள், புரியுதா? அன்றைக்கி காமராஜரையே தோக்கடித்தாங்க. காமராஜரை தோக்கடிக்கக்குள்ள ஒருத்தனுடைய தோல்வி ஒருத்தனுடைய வெற்றி. காமராஜரையே தோக்கடிச்சு தான் இந்த வந்தாங்க. இப்போ இன்றைக்கி 60 வருஷமா. இப்போ இன்னொருத்தர் மாற்று கட்சி வரட்டுமே, வரதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. இதை ஏன் தடை பண்ணணும் கேட்டால், நாங்கள் தடைலாம் பண்ணலை. 118 பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்சி அமைக்கலாம். நாங்களாம் உங்களை எதுவுமே இப்போ சொல்ல மாட்டோம், எந்த தவறும் சொல்ல மாட்டோம். நாங்கள் இது பண்ணல, எல்லாமே தெரியுதுங்க. எப்படி இருக்குன்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டுறது தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இருக்குது. எல்லா வேலையும் எல்லாம் இது பண்ணுறது. நீங்கள் வந்து அதாவது கட்சி மாற்றம் வந்து அனைத்து கட்சியிலையும் நடக்குது. எம்எல்ஏ ஜெயிச்சு இன்னொரு கட்சிக்கு போனதற்கு இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு கட்சி தாவலும் நிறைய இருக்குது. வெளியிலேருந்து கூட தான் இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க 2 கட்சி. யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமே, இது பண்ணலாமா? அதெல்லாம் வரமாட்டேங்குது. நீங்கள் 2 பேரும் கூட்டணி போடுறீங்களா, நீங்கள் 2 பேரும் அந்த கட்சிக்காரங்களை கேட்டாலும் அவங்களும் மறுப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவங்களும் மறுப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களும் ஆளலை, கவர்னரும். இதுக்கு வழி என்ன? அப்படியே கவர்னரே ஆண்டுக்கிட்டு போயிடலான் இருக்கு. ஆனால் வருங்கால இளைஞர்கள் எல்லாருமே இதை உத்து நோக்குங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு இது பண்ணுங்க. யாருக்காக இருந்தாலும் இவங்க தான் பெஸ்ட்டாக வச்சு கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இவங்க இல்லைன்னா அடுத்து வேறவங்களுக்கு கொடுக்கலாம்.
ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்த்துட்டு அடுத்து வேற ஆளை மாற்றணும். சரியில்லைன்னா ஆட்சி தூக்கிடணும். சும்மா நம்ம ஒரு வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு இல்லை. ஆண்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க யாருன்னு தெரிய முடியும். உடனே நான் நல்லவன் நான் சொல்லிக்க வேண்டியதான். நான் கூட தான் சொல்கிறேன் நான் நல்லவன்னு. ஏன் நல்லவன்னு சொல்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா தானே சொல்ல முடியும். நான் நல்லவன் ஒருத்தர் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். ஆனால் கவர்னர் விடமாட்டேங்கிறாரு, அடம் பிடிக்கிறாரு. மக்களாகிய அனைவரும் தான் இதுக்கு ஒரு முடிவு வரணும். இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். காலம் ரொம்ப பதில் சொல்லும். ஆனால் காலம் இதுக்கு பாருங்கள், வெயிட் பண்ணுங்க. உண்மையாலும் இதுக்கு உண்டான மக்களாச்சு. மக்கள் முன்ன மாதிரி இல்லை, இன்றைக்கெல்லாம் தெளிவாயிட்டாங்க. நீங்கள் அதே அரசியல் அதே பண்ணிக்கிட்டு போகிற காலம்லாம் மாறிக்கிச்சு. அன்னைக்கு காலம் வேறு. நாங்கள் இவங்கங்கிறது கதை இல்லை. நீ என்ன பண்ணன, இதுக்கு என்ன பண்ண போகிற, என்ன எவிடன்ஸ் வச்சுருக்க, இதுதான் பேச்சு. அது பிரகாரம் பண்ணு. நீ நல்லவனாக தான் ஆண்டு காட்டு. உன் மேலே பயமே இல்லையே. எங்கடா இவன் உட்காந்து 2 பக்கமும் கேஸை போட்டு விட்டானா என்னன்னு 2 பக்கம் பயம் இருக்குது போல இருக்குது. ஆனால் இந்த அரசியலில் பெரிய மாற்றம். ஆனால் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அவரே அவ்வளோ தான் வாங்கியிருக்காரு, இவரே எவ்வளோ தான் வாங்கியிருக்காரு. அவர் முடியாது. அவரில் இப்போ என்ன பண்ணீங்க, என்ன பண்ண முடிஞ்சது? கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அவன் வர முடியாது. யாரும் வாய்ப்பு கொடுத்தா தானே வருவேன். இப்போ நான் ஆள்றேன், நானே ஆள்கிட்டு நானே எப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தவங்க எதிர்ப்பால் எல்லாருக்கும். இது மக்களாட்சி. எல்லாத்துக்கும் உரிமை, எல்லாத்துக்கும் இருக்குது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து நல்லா இவங்க இந்த ஆட்சி அமையிறவங்க நல்லா தொடர்ந்து நல்லா ஆட்சி பண்ணாங்கன்னா அடுத்து இன்னும் 2 ட்ரிப்பில் 3 ட்ரிப்பு நிரந்தரமாக கூட தான் வரலாம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை, அது ஆள்றவங்க கையில் இருக்குது. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்களாக பார்த்து இது மக்களை முட்டாளாகிற மாதிரி இருக்குது. கவர்னரு வாய்ப்பு கொடுக்கலாம். இதுக்கு இவர் ஒன்றும் தனியாக ஒரு ஒன்றும் சட்டம்லாம் யாரும் கேட்கல. இதுக்கு முன்னாடி வெளி ஸ்டேட்லாம் நடந்திருக்குது. நீங்கள் ஆட்சி யார் அதிக மெஜாரிட்டியில் இருக்காங்களோ, அவங்கள அதிக எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்கிறது தான் நடைமுறை. அது கூப்பிட்டு நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 10 நாளோ இல்லை 1 மாதமோ அதுக்கு உண்டான நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீ எப்படி பண்ணுவேன்னா என்ன அந்தாலும் தான் 4 பேர் வெளியில் இருந்து கூட தான் ஆதரவு தெரிவிக்கிறது. அதுதான் நடக்கும். இதில் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டா இருக்க முடியும். என்னங்க பாஸ், இதான் கொஞ்சம் பாருங்கள். இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு வரணுஞ்சி. அனைத்து கட்சிக்காரும் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லோரும் ஒற்றுப்பு ஆளட்டுமே, தப்பு இல்லையே. நானே தான் ஆளணும், நானே தான் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? சர்வாதிகார ஆட்சி தான் பண்ண முடியும். இது நல்ல ஒரு முடிவு வரும். மறுபடியும் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களாட்சி வரணும், நல்ல மாற்றம் வரணும். நல்ல இது லஞ்சம் இருக்கக்கூடாது, குடி இருக்கக்கூடாது, போதைப்பொருள், பாலியல் தொல்லை எந்த இதுவும் இருக்கக்கூடாது. முடிஞ்சளவு கம்மி ஆகட்டும். சுத்தமாக வேறு இருக்கணும். பாலியல் தொல்லை எந்த இதுவும், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும். மெயின் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும். இது கஞ்சா, போதை எந்த இதுவும் இருக்கக்கூடாது. பார்த்து பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இத்தனை கட்சி தேர்தல் அறிக்கை விட்டுச்சு. ஒரு கட்சி கூட நான் மதுவை ஒழிப்பேன், மது கடையை கொஞ்சம் கூட கம்மி பண்ணுவேன்னு எந்த கட்சியுமே சொல்லலை. அதுதான் பெரிய ரெக்கார்டு. ஆனால் போதைப்பொருள் இல்லாதன்னு நிரும்போக்காக சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, மதுக்கடையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தரமாக மூடுவோன்னாங்க, கம்மியாக மூடுவோன்னாங்க. எல்லாம் அந்த பேச்சை காணும். ஏன்னா மதுனால தானே ஆட்சியை நடத்த முடியும்னு முடிவு பண்ணிட்டாங்களே என்னமோ. நாம் என்ன சொல்கிறது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களை வாழ விடுங்க. 4 பக்கம் ஆண்டு காத்தா தான் தெரியும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாமுல்ல, ஏன் அன்றைக்கி சொன்னி அதை பண்ணலாமேன்னு. உட்கார்றதுக்குள்ளேயே இத்தனை இது பண்ணுறீங்களே. காலம் பதில் சொல்லும், கண்டிப்பாக சொல்லும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. யாருக்கும் தனிப்பட்ட யாருக்கும் தாக்குதலோ எதுவும் இல்லை. ஒரு பொதுப்படையான வீடியோ, அவ்வளோதான். ஓகே, பாய்.